பேங்க் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, யார் யாருக்கு லாபமா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எல்லாருக்குமே சேமிப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. குறிப்பா சேமிப்பும் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபியூச்சருக்கும் நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்றது நிறைய பேருடைய குறிக்கோளாகவும் இருக்கு. அதுக்கு ஏற்றவாறே இப்போ நிறைய பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிஸை மக்கள் வந்து சூஸ் பண்றாங்க. குறிப்பாக இதில் சேஃபாகவும் இருக்கணும், நல்ல ரிட்டர்ன்ஸும் இருக்கணும், ஒரு அஷ்யூரன்ஸான ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக பேங்க் ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸை வந்து மக்கள் அதிக விருப்பமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, ஓகே, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுறது பெஸ்ட்டா, யார் யாருக்கு எது எது பெஸ்ட்டு, எது எதில் எது எது இருக்குது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபாசிட் ஸ்கீம்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட டென்யூருக்கு வந்து நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம். அதில் அந்த இயருக்கான வட்டி போட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இயரும் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் 7 நாட்கள்லேருந்து 10 வருஷம் வரலுமே நீங்கள் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து போடலாம். ஸோ பேங்குகளில் குறிப்பாக 6.5% 7.5% வரலுமே உங்களுக்கு இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது ரெக்கரிங் டெபாசிட். நீங்கள் மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அது மூலியமா வட்டி பெறுறது தான் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டாகவும் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பேங்க்ல அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடியது சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதாவது இப்போ எல்லாருமே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத வச்சுருப்போம். ஸோ அது வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் அதில் வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுனால உங்களுக்கு வருஷத்துக்கு 3-4% வரலுமே வட்டியும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணியுமே நீங்கள் அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணலாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது டேக்ஸ் சேவிங் எஃப்டி. நான் டேக்ஸ் வந்து சேவ் பண்ணணும், டேக்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதோடைய டென்யூர் பீரியட் 5 இயர்ஸ் இருக்கிறதுனால அது முன்கூட்டியே உங்களால் அமௌண்ட் எடுக்க முடியாது. இதில் 7% வரலுமே உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க. ஸோ டேக்ஸ் இல்லாமல் நான் வந்து அமௌண்ட் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். அடுத்ததா சீனியர் சிட்டிசனுக்கான எஃப்டியும் இருக்கு. இதில் வந்து சீனியர் சிட்டிசனுக்காகவே 0.5%லேருந்து 0.25% வரலுமே எக்ஸ்ட்ரா வட்டி கொடுக்குறாங்க. அதாவது மற்ற வட்டிகளோட, மற்ற மக்களுக்கான வட்டிகளோட இல்லாமல் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து வட்டி சதவீதம் அதிகமாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெபாசிட் எல்லாமே வங்கிகளில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுவே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன மாதிரியான டெபாசிட் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அப்படின்றது இருக்குது. இதில் வந்து 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயருக்கான டெபாசிட்டும் இதில் இருக்குது. நம்ம பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு டெபாசிட்டாகவும் இருக்குது. இதில் 6.9%லேருந்து 7.5% வரலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. இதோடைய டென்யூர் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 5 இயர்ஸ் இருக்கு. 80C கீழே உங்களுக்கு வரி விலக்கும் இதில் இருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடியது ரெக்கரிங் டெபாசிட். இதில் 6%லேருந்து 7% வரலுமே வட்டி கொடுக்குறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது மந்த்லி இன்கம் ஸ்கீம். மாதம் மாதம் ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 7.4% வரலுமே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். இதில் வந்து 15 வருஷம் வரலுமே டென்யூர் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு 7.1% வரலுமே வட்டி கொடுக்குறாங்க. இது ஒரு நீண்ட கால ஓய்வூதிய சேமிப்பு திட்டமாக இருக்கும். ஸோ ஓய்வூதியம் பெறணும், அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடியது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது. ஸோ 5 வருஷம் வரலுமே நீங்கள் சேமிக்கிறதுக்கான ஒரு பத்திரமா இதில் இருக்கும். இது வந்து 7.7% வரலுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்குது. குறிப்பாக 18C படி உங்களுக்கு வரி விலக்கும் இதில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததா சுகன்யா சம்ரித்தி யோஜனா. இப்போ பெண் குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பெண் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த திட்டத்தை சூஸ் பண்ணலாம். இதில் 8.2% வரலுமே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதோடைய டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது 21 வருடங்கள் இருக்கு. இதில் 15 வருடங்கள் மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். மீதி இருக்கக்கூடிய வருடங்கள் எல்லாமே உங்களுக்கு கூட்டு வட்டி முறையில் அது அப்படியே அப்டேட் ஆகி உங்களுக்கு வட்டியோட மொத்த அமௌண்ட்டு கிடைக்கும். பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் மாதிரியே இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இதுலையுமே உங்களுக்கு 4% வரலுமே வட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேங்க் ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இது யார் யாருக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம பண்ணக்கூடிய அமௌண்ட்டோ நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டோ வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். அப்போ அந்த பாதுகாப்பாக இருக்கிறது எதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பேங்க் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெபாசிட்
இன்சூரன்ஸ் கிரெடிட் குவாரண்டி கார்பரேஷன் மூலியமா உங்களுக்கு ஒரு நபருக்கு ஒரு அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபாய் வரலுமே காப்பீட்டு தொகை இருக்கு. ஸோ நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னா உங்களால 5 லட்சம் வரலுமே வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதுவே போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வரலுமே அஷூரன்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ரன் பண்றதுனால என்ன விஷயம் நடந்தாலுமே உங்களுடைய முதலீடோ உங்களுடைய சேவிங்ஸோ வந்துட்டு 100% அஷூரன்ஸோட உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத மேஜரா பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது பேங்க்ல உங்களுக்கு 6.5ல இருந்து 7.2% வரலுமே வட்டி கொடுக்குறாங்க. இதுவே போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் வரும்போது இங்கேயுமே 6ல இருந்து 8.2% வரலுமே வட்டி கிடைக்கும். அது ஒவ்வொரு ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி இந்த வட்டி சதவிகிதம் அப்படின்றது மாறுபடும். அடுத்ததா டாக்ஸ் பெனிஃபிட்னு பார்க்கும்போது பேங்க்ல 5 வருஷம் வரலுமே டாக்ஸ் சேவிங் எஃப்டி மட்டும்தான் இருக்கு. ஆனா அதுவே போஸ்ட் ஆஃபீஸ்ல 80C கீழே பல திட்டங்கள் இருக்கு. அதாவது பிபிஎஃப் இருக்கட்டும், என்எஸ்சி, எஸ்சிஎஸ்எஸ், SSY போன்ற நிறைய திட்டங்கள் இதில் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே 80C கீழே வருது. ஸோ இதனால உங்களுக்கு வரி விலக்கும் கிடைக்கும். ஆனால் பேங்க்ல ஒரே ஒரு திட்டத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்றவங்க நம்ம கிட்ட கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்கு. அப்போ அந்த கொஞ்சம் அமௌண்ட்லேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த கொஞ்சம் அமௌண்ட் எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பேங்க்ல நீங்க குறைந்தபட்ச முதலீடா 1000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவே நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் வரீங்கன்னா நீங்க 500ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 500, 1000 மேக்ஸிமம் அந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து என்னால் மாதம் இவ்வளோ தான் செலுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடும். இப்போ நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பேங்க்ல உங்களுக்கு மற்ற நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து 0.5% வரலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அதுவே போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது சீனியர் சிட்டிசனுக்காகவே தனியாக ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுக்கு வந்து 8.2% வரலுமே வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வங்கிகள்ல அதுக்கான அவைலபிலிட்டி இருக்கு. ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வரும்போது அதுல இன்னும் வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. ஸோ இந்த மாதிரி தான் வங்கி மற்றும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து ஒன்றுக்கொன்று வந்து டிஃபர் ஆகுது. ஸோ நீங்க ஒரு சேஃப்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இதே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும், ஈஸியாக வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும், அமௌண்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேங்க் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எனக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் வேணும், ஒரு நீண்ட காலத்துக்கு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது மூலிமா அதிக ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சாய்ஸ் என்னவா இருக்குது, நீங்கள் எதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.